வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொக்கி வந்து எப்படி இன்விசிபிளாக தைக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். கொக்கி வந்து தைக்கிறது ரொம்ப கஷ்டம் எல்லாத்துக்குமே. ஜாக்கெட்டு ஈஸியாக தைச்சிருவோம், கொக்கி தைக்க கஷ்டப்படுவோம். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு கொக்கி பீஸ் எப்படி வைப்பீங்களோ அதேமாதிரி 3 இன்ச்சுக்கு லைனிங் பீஸ் எடுத்து ரெட்டையாக மடித்து ஒரு தையல் அடிங்க. தையல் அடிக்கிறதுக்கும் போது கீழே வந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு தையல் அடிங்க. அப்போ தான் உங்களுக்கு மடித்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு மேலே ஒரு படிமான தையல் அடிச்சிருங்க. அதாவது நம்ம கொக்கி மடித்து தைக்கிறதா கீழே எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு இருக்கிற மாதிரி வச்சு ஒரு படிமான தையலை அடிச்சிடுங்க. அடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதே அளவு 3 இன்ச்சு துணியை ரெட்டையாக மடித்து மடிப்பு பாகம் வர மாதிரி மறுபடியும் அந்த துணிக்கு மேலேயே வைக்கணும். வச்சு இப்போ எத்தனை கொக்கி வைக்க போகிறோம், 5 கொக்கி வைக்க போகிறோம் இல்லையா, அந்த 5 கொக்கிக்கும் நம்ம மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணிவிட்டு 2 அந்த கொக்கி உள்ளே போகிற அளவுக்கு மட்டும் டபுள் ஸ்டிச் போடுற அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இப்போ மேலே அந்த படிமான தையலை ஒட்டி ஒரு 1/4 இன்ச்சு இல்லை ஒரு 1/2 இன்ச்சு வெளியில் இருக்க மாதிரி வச்சு ஒரு தையல் அடிக்கணும். ஒரு 1/2 இன்ச்சு வர மாதிரி விட்டுட்டு ஒரு தையல் அடிங்க. தையல் அடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டபுள் ஸ்டிச் போடுற மாதிரி ஒரு மார்க் பண்ணியிருக்கு இல்லையா, அந்த இடத்துல ரஃப் அடிச்சிடுங்க. ரஃப் அடிச்சுட்டு மறுபடியும் நீங்கள் தள்ளி வச்சு நம்ம ரஃப் அடிக்கணும். அடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கொக்கி வந்து ஸ்ட்ராங்காக நிற்கணுங்கிறதுக்காக தான் இந்த ரஃப் அடிக்கிறோம். ஏன்னா அந்த நடுவில் கொக்கி 2 பக்கமும் ஆடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தையல் போடுறோம். அதனால் நீங்கள் அடுத்த தையல் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துலேருந்து அப்படியே நேராக நம்ம பீஸ் அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கணும். அடிச்சுட்டு மறுபடியும் அந்த 2 ஸ்டிச்சுக்கும் சின்னதாக ஒரு டேக் அடிங்க. அது வந்து அடிக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா ரஃப் அடித்து விட்டுருங்க. அப்போ தான் வந்து பிரியாமல் இருக்கும். 2 ரஃப் அடிச்சிருங்க. அடிச்சுட்டு மறுபடியும் நீங்கள் அதே மாதிரி தான், இப்போ நம்ம எப்படி இந்த 2 ஸ்டிச் போட்டோமோ அதே மாதிரி தான் எல்லா ஸ்டிச்சுமே போடணும். நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா ஒரே அளவு இருக்க மாதிரி கேப் வச்சு அடிச்சுக்கோங்க. அடித்ததுக்கப்புறம் நீங்கள் நீட்டாக அழகாக அடிச்சிருங்க. ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து சும்மா நம்ம வந்து கொக்கி வந்து ஆடாமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த தையல் அடிக்கிறோம். நம்ம அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி அடிக்காமல் கூட நம்ம கொக்கி அப்படியே நம்ம மாட்டி விட்டும் நம்ம வைக்கலாம். ஆனால் நம்ம வந்து இந்த மாதிரி போடும்போது வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும், துணி உங்களுக்கு ஆடாமல் இருக்கும். 2 பக்கமும் கொக்கி வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு 2 பக்கமும் ஒரு இடைவெளி பார்த்திங்கன்னா, அந்த குதிரை இடைவெளி இருந்தால் போதும். இந்த மாதிரி வரும் 5 கொக்கியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு துணியை தூக்கிட்டு அடியில் இருக்கிற 2வது ஃபஸ்ட்டு ஒரு கிளாத் வச்சுருப்போம், 2வது ஒரு கிளாத் வச்சுருப்போம். 2க்கும் நடு சென்டரில் கொக்கியை உள்ளார வச்சு அப்படியே மேலே திருப்பிடுங்க. இப்படி திருப்பினீங்கன்னா அந்த கேப்லேயே திருப்பணும். அதாவது நம்ம அடிச்சிருக்கிற அந்த கேப்லேயே உள்ளார வச்சு மேலே திருப்பிடுங்க. இந்த மாதிரி திருப்பும்போது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு 5 கொக்கியும் ஈஸியாக உள்ளே வச்சு திருப்பிடலாம். திருப்பினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு கொக்கி வெளியில் தெரியாது. அந்த மாற்ற இது மட்டும் வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு ரொம்பவே பார்க்குறதுக்கு நீட்டாக, நம்ம ரெடிமேட் ப்ளவுஸ்லாம் பார்த்தோம்னா இந்த மாதிரி கொக்கி தான் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். உங்களுக்கு எப்போவுமே தைக்கிறது ரொம்ப ஈஸியாக தைச்சிருவோம். ஆனால் அந்த கொக்கி தைக்கிறது தான் ரொம்ப கஷ்டப்படுவோம் இல்லையா, அந்த வேலையை நம்ம தைக்கும்போதே முடிச்சிட்டோம்னா உடனே டெலிவரி பண்ணிடலாம். இப்படி திருப்பி அடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, உள் பக்கமாக மறுபடியும் திருப்பி பாருங்கள். திருப்பி பார்த்தோன்னே அந்த 1 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறத அப்படியே ஒரு மடக்கு மடக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம எப்போவுமே கொக்கி தைக்கிறதுக்காக ஒரு மடிப்போம் இல்லையா, அந்த மடிப்பை மடிக்கிற மாதிரி நீட்டாக நீங்கள் ஒரு தையல் அடிச்சிருங்க. மேலேருந்து நம்ம கரெக்டாக ஒரு அளவு ஒரு 3/4 இன்ச்சு இல்லை 1 இன்ச்சு அந்த கேப் வச்சு ஒரே அளவு வர மாதிரி நம்ம நீட்டாக தையல் அடிச்சுக்கணும். கீழே வரும்போதும் பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த தையல் வந்து ரொம்ப அழகாக நீட்டாக வர மாதிரி கரெக்டான அந்த ஷேப் வந்து நீட்டாக பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு ஒரு தையல் அடிச்சிருங்க. இப்படி திருப்பி அடிக்கும்போது அந்த இடத்துலருந்து உங்களுக்கு கொஞ்சம் கேப் விட்டு தைச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களால் ஈஸியாக வந்து அதை திருப்பி அடிக்க முடியும். கொக்கி வந்து ரொம்ப உள்ள தள்ளியில் வச்சிட்டோன்னா நமக்கு மாட்டுறதுக்கு இடைஞ்சலாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ரொம்ப வெளியே தள்ளி வச்சிட்டோமா தையல் அடிக்கிறதுக்கு இடைஞ்சலாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக தையல் விடுறதுக்கான இடைவெளியை விட்டுட்டு நீங்கள் வந்து தையல் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தைச்சி பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ வேணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.